அரிது அரிது மானிடராக அரிது அதிலும் செவடு கூடு நீச்சல் பிறப்பது அரிது. மானிடராயினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி புறத்தல் அரிது. பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செய்தல் அரிது. தானமும் தவமும் தான் செய்வராயின் வானவர் நாடு வடிதிறக்கும் மேன். மேன்மைக்குரிய நடுவர்களே, நீங்கள் சில பாட்டுகளை ஓட்டமிட்டால் பாகம் கருப்பும் இவை நாளும் தலைமுனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகக்கு தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் ஒன்றுங்க. ஓடையிலே என் சாம்பல் கரையும் போதும் நன் தமிழ் கலசல் ஒன்றை என் காதில் கேட்க வேண்டும். நீங்கள் இப்ப போய் நீங்கள் எழுதின அந்த அந்த பேப்பரை எடுத்துக்கொண்டு வாங்க. அதை ஒரு சொல்லி திருப்பி நீங்கள் பார்க்காம சொல்லுவோம் இந்த கட்டாயம் இல்லை, பார்த்து சொல்லணும். சரிதானே? இப்ப நீங்கள் சொல்ற பாட்டு குழைச்சு சொன்னீங்க. அமுதென்று பெயர் அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நீர். வெரி குட் வெரி குட். அதான் முழுமையா சொல்லி இருக்கிறார். சாம்பல் கரையும் போதும் ஒன் தமிழே தலதலத்து ஓட வேண்டும். பாடையிலே நான் படுத்து உறங்கும் போதும் பைந்தமிழ் அறம் ஓசை என் காதில் கேட்க வேண்டும். ஓசை கேட்க வேண்டும். தித்திக்கும் தேசமிழ் திக்கட்டும் மரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதல் கண்வணக்கங்கள். என்னலே பாக் ஓடையிலே நாட்கள் பாத்தீங்களோ இப்படி பேச்சு போடிங்க. காது ஒளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மாதம் மீதொழில் சிந்தாமணியும் வெள்ளிடையில் மேகலையும் சிலம்பால் இன்ப போது ஒளிர் பூந்தாமரையும் பொன்மொழில் சூடாமணியும் பொழியில் சூடி நீதியொழில் செங்கோலாய் திருக்குறளை தாங்கும் தமிழ் பெருநொழிகள். தமிழ் திக்கட்டும் தரவட்டும் முத்தமிழ் காட்சியன் முத்தான வந்தனங்கள். அழகு என்று பெயர் அமுது என்று பெயர் அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தித்திக்கும் தேர்தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கே முதல் கண் வணக்கம். பேச்சு பாணியோடைய சொல்லி என்னை நன்றாக இறைவன் படித்த தன்னை நன்றாக தமிழ் செய்யுமான். தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கிய முதற்கண் வணக்கங்கள். இடிப்பது மலைக்காக என் இதயம் துடிப்பது தமிழுக்காக. நன்றி. வாங்க உள்ள. ஓடையிலே என் சாம்பல் கரையும் போது ஒன் தமிழே சலசலத்து ஓட வேண்டும். பாடையிலே நான் படுத்து உறங்கும் போதும் பைந்தமிழ் அழும் ஓசை கேட்க வேண்டும். ஓடையிலே என் சாம்பல் கரையும் போதும் ஒன் தமிழே சலசலத்து ஓட வேண்டும். பாடையிலே நான் படுத்து உறங்கும் போதும் பைந்தமிழிலே அழும் ஓசை கேட்க வேண்டும். வாழ்த்து. வாங்க. தித்திக்கும் தேந்தமிழ் திக்கட்டும் பரவட்டும் புத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கம்.
தித்திக்கும் தேந்தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கம். சரி, இப்போ பார்த்து சொல்லிட்டீங்க. சிந்தாமணியும் கருணை மார்பின் மீது ஒளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பாரின் எப்போது ஒளிர் பூந்தாமரையும் பொன்முடி சூளாமணியும் பொரிய சூடி நீதியொரு செங்கோலாய் சிற்பொருளை தாங்கும் தமிழ் நேடு வாழ்க. அனைவருக்கும் வணக்கம். காதலிர் குங்கலமும் கைக்கு வளையாபதியும் குங்கலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மேவின் மீறலில் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பாரின் போது ஒளிர் பூந்தாமரையும் பொன்முடி சூடாமணியும் பொலிய சூடி மீதி ஒளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கும் தமிழ் நோடொழிவாள். சரி, அப்ப இப்ப நாங்கள் அடுத்து போக போறோம். நீங்கள் ஒரு தமிழ் வாழ்த்தை நல்ல மொடியுலேஷனோட ஏற்ற ரட்டங்களோட சொல்லக்கூடிய தகைமையை பெற்றிருக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். சரியோ? அது என்னென்றாலும் ஏதோ தமிழ் வாழ்த்தா இருக்கிறது. சரி, நான் சொன்னேன் நல்ல ஒரு பேச்சாளர் ஆவதற்கு, நல்ல ஒரு விவாதி ஆவதற்கு நல்ல பொறுக்கியா இருக்கும். பேச்சுக்கு விவாதத்துக்கு வித்தியாசம் இருக்குது. பேச்சு ஏதோ ஒரு விதத்தில் ஆயத்தம் பண்ணிவிட்டு பேசலாம். ஆனால் ஆங்கிலத்தில் இம்ப்ரோம்ப்ட் ஸ்பீச் இருக்கு, முன்னாயத்தம் இல்லாத பேச்சு. சரியோ? ஆறுமுக நாவலருக்கு ஒரு கோயிலுக்கு போனோன்னு